கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. சக்தி கஃபே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடாசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நம்ம இன்னைக்கு சனி பகவானுடைய திசை நடந்தால் இதை தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் சனி பகவான் திசைனாவே ஆகா கஷ்டங்கள் அதிகமாக வருமோ அப்படின்னு நினைப்பாங்க. சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு பழமொழியே உண்டு. இந்த சனீஸ்வரன் நிற்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் நம்ம லக்னம் அட்சய லக்னத்தில் தான் பார்க்குறோம். இந்த அட்சய லக்னத்திற்கு நல்ல பாவங்கள் இருந்தால் கண்டிப்பாக சனி திசைங்கிறது உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய திசையாகவே இருக்கும். சரி, இந்த சனி திசையினால் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்ன? இந்த சனி பகவான் நல்ல அமைப்பில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்த உழைப்பில் ரொம்ப நம்பிக்கை உடையவர்களாகவும் அந்த தன்னுடைய உழைப்பினால் உயரக்கூடிய வல்லமை பெற்றவர்களாலும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே இது வேலையாட்கள் அவங்களுக்கு ரொம்ப மக்கள் செல்வாக்கு, வேலையாட்கள் எல்லாம் சிறப்பாகவே அமையும். நல்ல உழைப்பாளி, நேரங்காலம் பார்க்காம கடுமையாக உழைச்சி முன்னுக்கு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, நேர்மையாக உழைத்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பை சனி பகவான் கொடுப்பார். ஏன்னா நீதிமான் இல்லையா. சரி, இந்த சனி பகவான் காலகட்டங்களில் அந்த செய்யக்கூடிய தொழிலில் நம்ம கொஞ்சம் கலப்படம் மாதிரி ஏதாவது பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு செஞ்சுருவார். அது சனி தசை காலகட்டங்களில் தான் அதை வச்சு செய்வார். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்துக்கணும். அதே நேரத்தில் அந்த சனி பகவான் நல்ல பாவகத்தில் இல்லை, உங்களுடைய ஏழ்பி லக்னத்திற்கு 6லேயோ 8லேயோ சம்மந்தப்படுறாரு, 12லேயோ சம்மந்தப்படுறாருன்னா இந்த சனி பகவான் காலத்தில் ஆரோக்கியத்தில் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். உடம்பு பலவீனமாயிடும், வேலையே செய்ய முடியாது, ஒரு சோம்பேறித்தனமான ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துடும். ஒரு இடத்திற்கு நினச்ச உடனே போக முடியாது, நாளைக்கு போகலான்னு தள்ளி போடக்கூடிய ஒரு குணங்களை கொடுத்துடும். கைகால் வலி, சும்மா இருந்தாலே கைகால் வலி ஏற்படும். இந்த முடக்குவாதம், பக்கவாதம், வாதம் சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சனி பகவானுடைய காலகட்டங்களில் உண்டு. ஏன்னா முடவன் சனி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சனி பகவானுக்கே ஒரு கால் ஊனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் ஊனமுற்றோர்களுக்கு பரிகாரம் செய்வதே சனி பகவானுக்குரிய பரிகாரம்னு கூட சொல்கிறது உண்டு. அதே மாதிரி வயது மூத்தோர்கள், நம்ம வயசானவங்களுக்கு செய்யக்கூடிய எல்லா பரிகாரமும் சனி பகவானுக்கு உரியது தாங்க. அதனால் இந்த சனி பகவானுடைய திசை காலகட்டங்களில் சில புத்திகள் போகும்போது நம்ம எந்தெந்த ஸ்தலங்களுக்கு, இப்போ பொதுவாக சனி திசைனாவே நம்ம பொதுவாக சில ஆலயங்களுக்கு போகிறது உண்டு. அப்படி போகாமல் குறிப்பாக சில விசேஷமான ஒரு ஆலயங்கள்னு இருக்குது. அதில் எந்தெந்த திசை புத்தி நடக்கிறவங்க அந்த இடங்களுக்கு போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வாத நோய்களை ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான் பார்த்தோம் இல்லையா. இந்த வாதத்திற்கு இன்னொரு முக்கியமான காரணம் யாருன்னா புதன் பகவான். இந்த சனி திசையில் புதனுடைய புத்தி நிகழும்போது தான் இந்த வாத நோய்கள் இன்னும் அதிகமான தாக்கத்தையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடியது. இப்போ மூட்டு வலி இருக்கிறவங்க, இந்த கெண்டக்கால் நரம்பு பிடிச்சிருக்கிறவங்க, சயாட்டிக்கா இருக்கிறவங்க, இந்த வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இந்த காக்கா வலிப்பு வந்தவர்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகளை இருக்கிறவங்க எல்லாம் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம்ங்கிறது ஒன்று இருக்குங்க. என்ன தெரியுமா, மதுரைக்கு பக்கத்தில் திருவாதவூர், அந்த ஊர் பேரே பாருங்க, திருவாதவூர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த திருவாதவூர் கோவிலில் இந்த சனி பகவானுக்கே இந்த முடக்கு நீக்கிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம் தான் இந்த திருவாதவூர். இந்த திருவாதவூருக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அங்கே சனி பகவான் சிவனை வழிபட்டு அந்த பிரச்சனை நீங்கின இடம். அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த சனி திசையில் ஏற்படக்கூடிய இந்த வாதம் சம்பந்தமான பிரச்சனைகளில் மனுஷனுக்கு 3 நாடி இருக்கும். கபம், வாதம், பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாதத்தை சரி செய்யக்கூடிய ஒரு ஸ்தலமாக இது இருக்குது. இந்த சனி திசையில் புதனுடைய புத்தி, கேதுடைய புத்தி, ராகு புத்தி வரும் காலகட்டங்களில் அவங்களுக்கு ஆரோக்கியம் ரீதியான நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அவங்க கட்டாயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்து சனி திசையில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஊர் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குத்தாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர். இந்த குத்தாலம் இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா பாதாள சனீஸ்வரர். இந்த பாதாள சனீஸ்வரர் கோவில் ரொம்ப விசேஷங்க. பொதுவாக இங்கே அமிர்த கலசத்தோட சுயம்பு மூர்த்தியாக சனீஸ்வரன் காட்சியளிக்கிறார். ஒரு தடவை அந்த கோவிலை புனரமைப்பு பண்ணும்போது அந்த சனி பகவானை எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க, வேறு இடம் மாற்றி வைக்கிறதுக்காக. தோண்ட 15 அடி ஆழம் வரையும் அந்த அடியை பார்க்கவே முடியலையாமா. அதனால் அப்படியே விட்டுட்டதாக ஒரு ஐதீகம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, வரலாறு இருக்குது. அதனால் இந்த பாதாள சனீஸ்வரனை யாரெல்லாம் வழிபடலாம்?
சுக்கிரனுடைய புத்தி, குரு புத்தி நடக்கக்கூடியவர்கள், சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்கள் இந்த பாதாள சனீஸ்வரனை, இந்த குத்தாலம் எங்கே இருக்குது, மயிலாடுதுறை வட்டத்தில் இந்த குத்தாலம் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே போய் வழிபடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷமான பலன்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா சுயம்புவாக தோன்றியவர், அமிர்த கலசத்தை கையில் வச்சுருக்கிறவர். இங்கேயும் இந்த தீராத நாள்பட்ட வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாள்பட்ட பரம்பரை வியாதி இது அடுத்தடுத்து வருது, இந்த சர்க்கரை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சனி திசை காலகட்டங்களில் அப்படின்னு, இந்த சனி புத்தி காலகட்டங்களில் அப்படிங்கிறவங்க கட்டாயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன்கள் உண்டு. அடுத்து இன்னொரு முக்கியமான கோவில் என்ன அப்படின்னா, வாலாஜாபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய வன்னிமேடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இந்த வன்னிவேடுன்னு சொல்லக்கூடிய இந்த ஊரில் வன்னி மரங்கள் சூழ்ந்த இடம் அது. இந்த வன்னி மரம் சூழ்ந்த இடங்களில் ரொம்ப விசேஷம். அந்த வன்னி மரத்திற்கு அதிபதியே சனி பகவான் தான். அந்த வன்னிமர விநாயகராகட்டும், வன்னிமரத்தடியில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் ஆகட்டும், நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் பிராயச்சித்தம் செய்யக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ரொம்ப ஒரு விசேஷம், இன்னொரு அதிசயமான விசேஷம் என்ன தெரியுமா, ஆவுடையார் மேலே அம்பாள் இருக்கக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு ஸ்தலமும் இந்த ஸ்தலம் தான். இங்கே போய் அந்த வன்னி விநாயகரை கும்பிடும்போது இங்கே ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, இங்கே இடம் பூமி தொடர்பான நிகழ்வுகள், இந்த வாஸ்து பிரச்சனைகள்லாம் சனி பகவான் நாளில் இருந்தால் அங்கே ஒரு தோஷம் ஏற்படுங்க. வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகளை தரக்கூடிய சல்லிய தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோஷம் ஏற்படுத்தும். அந்த சல்லிய தோஷத்தை சரி செய்யக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொன்று, வாத ஊருக்கு இன்னொரு சிறப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த வாத ஊரில் இந்த வாகனத்தினால யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுது, இன்னும் சொல்லப்போனால் இந்த சுனா வாகனம் அப்படின்னு சொல்கிறது, இந்த நாய் வாகனம் அப்படின்னு சொல்கிறது, இந்த வாகனங்களில் நாய் அடிக்கடி அடிபடுதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க எல்லாம் இந்த வாத ஊர் போயிட்டு வாங்க. அந்த வாத ஊர் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த நாய் அடிக்கடி அடிபடாது. அது உங்களுக்கு ரொம்ப பரிகார ஸ்தலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து இந்த வன்னிவேடு அப்படிங்கிற இடத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறது, இந்த வன்னிவேடில் எந்தெந்த கிரகங்கள், சூரியனுடைய புத்தி காலகட்டங்களில், செவ்வாயுடைய புத்தி காலகட்டங்களில் இந்த வன்னிவேடு அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். இந்த சனி திசை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். சனி திசை பயப்படாமல் இருந்துடாதீங்க, கண்டிப்பாக பிரச்சனைகளை தரும். 2 விதமாகவும் நம்ம எடுத்துக்கணும். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நிற்கக்கூடிய நிலையை பொறுத்து தான் இந்த சனி பகவானை எடுத்துக்கணும். நல்ல இடத்தில் இருக்கும்போது இந்த ஆலயங்களுக்கு போங்க, நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும். சரியில்லாத இடத்தில் இருக்கும்போது இந்த ஆலயத்துக்கு போங்க, கெடுபலன்கள் குறையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.